ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நமக்கான உணவு நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தென்னாங்குண்ணின்னு சொல்லக்கூடிய இறால் கருவாடு வச்சு ஒரு சட்னி செஞ்சு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, நமக்கு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இறால் கருவாடு 1 கப், சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், காய்ந்த மிளகாய் ஒரு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப காரம் எவ்வளோ வேணுமோ, நான் ஒரு 6 வச்சுருக்கேன். தேங்காய் 1 கப், கருவேப்பிலை தேவையான அளவு, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, வெள்ளை வெங்காயம், பூண்டு ஒரு 7 பல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம நல்லா வணக்கிட்டு அரைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வணக்கி எடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி இதை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கழுவும் போது இதில் இருக்கிற மணல் எல்லாம் போயிடும். இதை ட்ரையாக தான் வறுத்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த இறால் கருவாடில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன், பொட்டாசியம், கால்சியம், அயன், விட்டமின் டி சத்துக்கள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதனால் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் அடிக்கடி இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க, சாப்பிடாத குழந்தைங்க கூட சட்னியாக இருக்கும்போது தோசை சப்பாத்தியில் வச்சு கொடுக்கும்போது டக்குன்னு சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி கொடுங்க. அவ்வளோதாங்க, இது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஓகேங்க, இதில் இப்போது எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது உடம்புக்கும் நல்லது. இந்த சட்னிக்கு இதை சேர்க்கும் போது இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு உடம்புக்கும் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் தேவையான பொருளை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதை அரைச்சி வரும்போது நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, தண்ணி லைட்டாக தான் சேர்த்து அரைக்க போகிறோம். அப்போ அந்த டேஸ்ட் நல்லா உங்களுக்கு இருக்கும். இப்போ தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, ஓரளவு வணங்கினா போதும். இதோட புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சட்னி எல்லாம் வெரைட்டியாக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இது கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டுருவோம். இப்போ இந்த எண்ணெய் கூடயே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வணக்கி வச்ச செம்மீனை இதுலேயே போட்டுருங்க. அப்போ இந்த எண்ணெய் உறிஞ்சி அது நல்ல டேஸ்ட் இருக்கும். போட்டு கிண்டி வச்சுருங்க. இது இப்போ ஆறட்டும். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நல்லா இது ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச இந்த சட்னியை ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.